ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கடவுளை நாம் தேடுவதும் அந்த ஆண்டவரே நாம் நாடுவதும், சுருக்கமாக அவரை நாம் நம்புவதும் அவரையே நாடுவதும் அவர் வழியாக நலம் பெறுவதும் நாட்களை நகர்த்துவதும் மகிழ்ச்சியாக மனநிறைவாக நிறைவாழ்வை நோக்கி நாள்தோறும் நகர்த்துவதற்கான ஆற்றல் சக்தியை ஒவ்வொரு திருப்பலியில் நாம் பெறுகின்றோம். அதில் இறைவார்த்தை பல சிந்தனைகளோடு தூயாவின் தூண்டுதலோடு இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ரொம்ப அழகான வார்த்தை, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, லெட் யுவர் லைட் ஷைன். லோயலா கல்லூரியில் நீங்கள் சென்றீர்கள் என்றால் முனையில் அந்த முகப்பிலே இருக்கும் இந்த வார்த்தை. லோயலா இன்னாசியருடைய அந்த சுரூபத்திற்கு மேலே அந்த கல்லூரியின் மேல் அப்படி இருக்கும், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. இயேசு ஆண்டவருடைய வார்த்தை மலைப்பொழிவில் ஒரு அழகான பகுதி. அன்புக்குரியவர்களே, அது ஒரு மின்விளக்கு வராத காலம். ஆனால் அந்த ஆங்காங்கே மின்விளக்குகள் எரிவதற்கான சில பொருட்களை வைத்திருப்பார்கள். அப்பொழுது ஒருவர் வருவார், தீப்பந்தத்தை கொண்டு வந்து மின் விளக்குகளை ஏற்றிவிட்டு அவர் சென்று விடுவார். அது எரிந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் இவ்வாறு நடக்கின்ற பொழுது எழுத்தாளரும் மெய்யலருமாகிய ஜான் ராஸ்கின் என்பவர் தன்னுடைய நண்பர்களோடு மாலை நேரத்தில் பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த எரிய வைக்கின்ற நபர் வருகிறார். ஆங்காங்கு இருக்கக்கூடிய மின் பொருட்களை எல்லாம் தன்னுடைய கொண்டு வந்த தீப்பந்தத்தால் எரிய வைத்து விட்டு அவர் சென்று விடுகிறார். ரொம்ப அழகாக சுடர் விட்டு எரிகின்றன. அப்பொழுது தன்னுடைய நண்பர்களோடு தத்துவியலார் அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு கிறிஸ்துவரும் இவரை போல் இருக்க வேண்டும். அந்த எரிய வைத்த நபரை போல ஒவ்வொரு கிறிஸ்துவரும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எப்படி ஒளி ஊட்டினாரோ அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்துவரும் ஒளி ஊட்டுபவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார். உண்மைதான். நம்மெல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வில் வாழ்கின்ற நமக்கு இயேசு ஆண்டவருடைய அழகான வார்த்தை, நாம் ஒவ்வொருவரும் ஒளி ஊட்டுபவராக, உப்பாக ஒளியாக. நீங்கள் உலகிற்கு உப்பு என்கிறார். உப்பினுடைய தன்மை அது சுவை தரக்கூடிய, தன்னை கரைத்து கொள்ளும், சிறிதளவு ஆனால் மாற்றத்தை கொடுக்கும். ஒளியும் அப்படிதான், சிறிதளவு ஆனால் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் அது தன்னை மறைத்து அல்லது தன்னை கரைத்து ஒளி கொடுக்கிறது. அதுபோல் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு. இந்த ஒளியை பற்றி சிந்திக்கின்ற போது பழைய ஏற்பாட்டில் கடவுளை பற்றி சொல்ல ஒளியை பயன்படுத்தப்படுகிறது. ஒளியின் அடையாளங்களாக இயேசுவை பற்றி, கடவுளை பற்றி, தந்தையாம் இறைவனை பற்றி சொல்ல திருப்பாடல் 27 நானே அது ஆண்டவரே என் ஒளி என்கிறார். அதே போல் எசையா புத்தகம் 60ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே நீரே என் முடிவில்லா பேர் ஒளி. எசையா புத்தகம் 60ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1:7 ஒளி வீசு, லெட் யுவர் லைட் ஷைன். ஆக நாம் ஒவ்வொரும் ஒளியின் தன்மைகளாக. இந்த ஒளியின் தன்மை ஒரு சுருக்கமாக ஒரு 3 விஷயங்கள் நீங்கள் சிந்திக்கலாம், அசை போடலாம். இந்த ஒளியின் பார்த்தோம் என்றால் எந்த ஒரு பொருளும் இட் ஹஸ் காட் சயின்ஸ். எந்த ஒரு பொருளும் புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்ட. தட்ஸ் அ இன்வென்ஷன் ஆஃப் த நியூட்டன். சார் ஐசக் நியூட்டனுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. எந்த பொருளும் புவியீர்ப்பு விசை கட்டுப்பட்டது. ஆனால் புவியீர்ப்பு விசை கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்றால் இந்த ஒளி தான். அது வெளியே வருகின்ற போது அது புவியீர்ப்பு விசை கட்டுப்படலை, அது மேல் நோக்கி செல்லக்கூடியது. அதுபோல் இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் எதுவும் நம்மை அழுத்தாமல், பாதிக்காமல், அல்லது மண்ணோடு மண்ணாக மக்கி போகின்ற பல பொருட்கள் நம்மை நசுக்காமல் விண்ணை நோக்கி மேல் நோக்கி செல்லக்கூடிய, கடவுளை நோக்கி செல்லக்கூடிய வாழ்வாக இருக்க அழகான உருவாகம் ஒளி. இரண்டாவது, இந்த ஒளியினுடைய சிறப்பு நீங்கள் சிந்தித்து நீங்களாம் யோசித்து பார்க்கலாம். இந்த ஒளியுடைய சிறப்பு என்னென்னா, அந்த ஒரு சின்ன ஒரு பிளாக் ஸ்பாட் அழுக்குகள் வழியே வந்தாலும் அது அழுக்காவது கிடையாது. புனித அகஸ்தினாருடைய வார்த்தை, அதனுடைய தன்மை பாருங்கள், அவ்வளோ ஒரு பியூராக வெளியே வந்து சேரும். அதுபோல் இந்த மண்ணுலகில் நம்மை சுற்றி நிறைய அழுக்குகள், தீய சக்திகள் இருந்தாலும் நாம் அதை பாதிக்காதவாறு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அமைய வேண்டும். அதனால் தான் நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஒளியின் தன்மை எப்படி அழுக்குகள் வழியாக வந்தாலும் அழுக்காவது கிடையாது. அதுபோல் இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் கெட்டது இருந்தாலும் அதெல்லாம் பாதிக்காதவாறு நல்ல மனிதர்களாக வாழும். மூன்றாவது, ஒளி வழிகாட்டுவது. தங்கம் எது, தகரம் எது, சரி எது, தவறு எது, இருள் எது, ஒளி. அதுபோல் வழிகாட்டுகின்ற நல்ல பெரியோர்களாக, பிள்ளைகளாக, மக்களாக, பங்கு தந்தையாக, அருட்சகோதரர்களாக இருக்க நாம் தொடர்ந்து இறைவனிடத்தில் ஜெபிப்போம். அந்த ஆண்டவர் தான் நம் ஒளியின் கடவுள். நம் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.